இப்போ நம்ம சாமி பக்கமாக வந்திருக்கோம். விளக்கேற்றிருக்காங்க. விளக்கேற்றி ஊதத்தி ஏற்ற போகிறாங்க. சாமிக்கு கீழே இலை வச்சு படையல் வச்சுருக்காங்க பாருங்கள். சாப்பாடு, குழம்பு, மீன், கொள்ளுக்கட்டை, அதே போல் மீன் வச்சுருக்காங்க பாருங்கள். சாமி கும்பிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்தது அம்மா மீன் வைக்கிறாங்க அப்பாவுக்கு. பாருங்க, அது முன்னாடி இல்லை மீன், இப்போ மீன் வச்சிருக்காங்க பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம அந்த பக்கம் போகலாம். முக்கியமான பூஜை இது. முக்கியமான பூஜை, மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு செய்யப்படுற முக்கியமான பூஜை. க்ளோஸ்அப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. க்ளோஸ்அப்பில் தான் இருக்குது. சரிங்க, பார்க்கலாம். என்னம்மா சொல்லுங்களேன் இதை பற்றி கொஞ்சம். மாட்டுக்கு சாதம், பொரியல், அதை என்னென்ன வைப்பாங்களோ அதெல்லாம் வச்சுருக்கோம். எங்கள் பண்ணக்கார் சொல்லுவார். எப்படி இப்போ ரீசன் சொல்லு. என்ன சொல்லணும்? சாணியில், மாட்டு சாணியில் எனக்கு மாட்டு பொங்கல்ல அப்போது மாட்டோட சாணியில் சுற்றி வட்டாரம் போட்டிருக்காங்க பாருங்கள். கட்டிக்குள்ள வட்டாரம் போட்டிருக்காங்க. அந்த வட்டாரத்துக்கு என்ட்ரி முன்னாடி தட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் தென்னூர் போட்டு இப்போ ஏற்ற போகிறாங்க. கரெக்டாக ஏற்றுற நேரத்தில் நம்ம வந்திருக்கோம். உள்ள படையில் வச்சுருக்காங்க. ஜல்லாடை வைப்பாங்க. ஜல்லாடையில் வச்சு ஜல்லாடையில் இலை வச்சு சாப்பாடை வச்சு குழம்பு தேவையான எல்லா சமையல் பொருளையும் சொல்றதோட காட்டினா இன்னும் சரியா இருக்கும். அது போல இப்ப பாருங்க, வட்டம் போட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிருக்காங்க பாருங்க. சரி, கரும்பு எல்லா உறவுகளும் ஒண்ணு கூடுறாங்க பாருங்க. இவங்க தான் எங்க கோயில் நிர்வாகி மீனாட்சி அம்மாவோட. சரிங்களா? அங்க அப்பா எங்க இருக்கிறாரு உங்க போல. கொஞ்சம் வர நல்லா தெப்பா குத்த தெப்பா வழியா மங்களமா கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்றாங்க பாருங்க. குடும்பம் எல்லாம் ஒன்று கூடி இப்பயே தட்டு சுட்டுச்சு. இது கூட ஒன்று கொஞ்சம் தட்டு கொடு. என்ன தட்டு கொடுக்குறது? தட்டு இருந்தா கொடுங்களா? சூடு தாங்காதுமா.
எங்க போச்சு சந்தியா இது கூட தாங்காதுமா. சொம்பில் அம்மா உனதம்மா வாமா அப்படியா வாங்க புடி மஞ்சள் தண்ணி வச்சு தெளிக்கிறதுக்கு நீ அங்க பாரு நான் கண் பிடி முடியலடா தெளிக்கிறதுக்கு இலை வச்சுருக்காங்க. மாட்டேன் பாக்கா பா பா மங்கோ மங்கோ யாருமே இவ்வளவு பேர் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தெளிக்கிறாங்க பாருங்க. தண்ணி தெளிக்கிறாங்க, நீர் அவங்க சாப்பிட்டாதான் வர்ற ஜனங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அப்பத்திருந்து ஒரு பழக்கம். ஏன்னா அவங்களுக்கு ஊட்டினது அவங்க சாப்பிட்னாதான் நம்ம சாப்பிடணும். அது என்னதான் நடந்தாலும் அவங்க சாப்பிட்டாதான் நம்ம சாப்பிடணும். வானம் தள்ளி கொடுத்து பாரு இது. அது வானான்னு தள்ளி கொடுத்து வலிச்சு கத்துவே. சரி கொஞ்சம் எடுத்து கருப்புரம் போடுங்கம்மா. கருப்புரம் எடுத்துங்கப்பா. அவங்க மேப் இருக்கிறாங்கப்பா. சரி தண்ணியில கலந்து வச்சிரு இன்னும் மாட்டுக்கு இப்போத்துக்கு மூடியில் சாப்பிட்ற முடியல போல. பசியோடு இருந்தால் சாப்பிடும், பசி இல்லை போல. ஆனால் வாயாவது ஊட்டணுமே, அதனால கொஞ்சம் பிடியாக நிற்கிறாங்க. எச்ச பட்டுச்சு போல, அதனால விலகிட்டாங்க. நீ அப்படி இருந்தா அதனால அப்படியே மொத்த பேர் நிக்க வச்சு ஒரு கவர் போட்டு எடுத்துருப்பா. குழந்தைய கூட்டு வந்து எல்லாருக்கும் பொட்டு வச்சிருக்காங்க. சாமிக்கு மட்டும் பொட்டு வச்சாச்சு. பெரிய போட்டு தானே, அது பயங்கரமான ஆள் அது தெரியுமா? எனக்கும் பொட்டு வச்சாச்சு. கடைசியா பண்ணைக்காரர் பொட்டு வச்சாச்சு. இவர் தான் பண்ணையை பார்க்கறது. இவர் தான் பண்ணையை பார்க்கறது. முதலே காட்டிட்டோம். இப்போ நல்லா வேஷ்டியோடு இருக்கிறாரு, வேஷ்டி ஷர்ட்டையோட பல பலன்னு இருக்கிறாரு. இவங்க தான் பண்ணைக்காரரோட பண்ணைக்காரோட வைஃப். தமிழில் சொல்றது அவங்க பொண்டாட்டி, சம்சாரம். கருப்பராச்சிங்க அணைய போகுது.